வணக்கம் மக்களே. ஏஜஸ் வயது கணக்குகளோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்ட் 1 கண்டினியூஸ் தான் இது. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி வாங்க கணக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினை நல்லா வாசிட்டு அதுக்கு எடுத்து ஆன்சர் பண்ணும். சரிங்களாங்க? என்ன கொடுத்துட்டாங்க, at present Abhi is twice as old as Rita. After 7 years their age difference is 5 years. The present age of Rita is ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. 7 வருடங்கள் பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5 எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி. சரிங்களாங்க? சரி இருக்கட்டும். கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, முதல்ல அப்படியே எழுதி வச்சுக்கலாம். இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? முதல்ல அபியோட வயதையும் ரீட்டாவோட வயதுக்கும் நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? எக்ஸ் அப்படிங்கிறது அபியோட வயது, ஒய் அப்படிங்கிறது ரீட்டாவோட வயதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டுமா? சரி இருக்கட்டும். சரிங்களா? சரி என்ன சொல்லிட்டாங்க, அபியோட வயது ரீட்டாவோட வயதை போல் 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இங்க ரீட்டாவோட வயதை பத்தி எந்தவித தகவலுமே நம்மளுக்கு தெரியல. அப்போ அபியோட வயதை பத்தி ஒரு சின்ன தகவல் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ரீட்டாவோட வயதை மாதிரியே 2 மடங்கா இருக்குதா. சரிங்களா? அதை எழுதிக்குவோமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்குவோமா? சரி, அப்போ அபியோட வயது எக்ஸ் எப்படி இருக்குதா, ரீட்டாவோட வயதை போல் 2 மடங்காக இருக்குதா. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? முடிஞ்சிருச்சா? சரி இருக்கட்டும். என்ன கொடுத்திருக்காங்க, 7 வருடங்கள் பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ அபியோட தற்போதைய வயது என்ன, எக்ஸ், ரீட்டாவோட தற்போதைய வயது என்ன, ஒய். சரிங்களா? அப்போ 7 வருடங்கள் பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 7 வருஷம் கழிச்சு என்னங்க ஆகும், அபிக்கும் 7 வயது கூடும், ரீட்டாக்கும் 7 வயது கூடும். இல்லையா? கரெக்ட் தானே? நான் சொல்றேன் கரெக்ட் தானே? பார்ட் 1ல இதை பத்தி தெளிவா பார்த்தோம். சரிங்களா? அப்போ 7 வருடங்கள் கழிச்சு அபியோட வயதும் 7 வயசு எக்ஸ்ட்ரா கூடும். தற்போதைய வயதுல இருந்து 7 வயது எக்ஸ்ட்ரா கூடும். ரீட்டாவுக்கும் என்ன பண்ணும், தற்போதைய வயதுல இருந்து 7 வருடம் கழிச்சு 7 வயது எக்ஸ்ட்ரா கூடும். சரிங்களா? சரி இருக்கட்டும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 7 வருடங்கள் பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்லிட்டாங்க, 7 வருடங்கள் கழிச்சு இருக்கக்கூடிய அபியோட வயதையும் ரீட்டாவோட வயதையும் நான் மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 5 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது 7 வருடங்கள் கழிச்சு இருக்கக்கூடிய அபியோட வயதுக்கும் ரீட்டாவோட வயதுக்கும் டிஃபரன்ஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ எக்ஸ் பிளஸ் 7, சரிங்களா, இது அபியோட வயது 7 வருடங்கள் கழிச்சு, ஒய் பிளஸ் 7 அப்படிங்கிறது ரீட்டாவோட வயது 7 வருஷம் கழிச்சு. சரிங்களா? அப்போ இதுக்கு நான் டிஃபரன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா, சரிங்களா, இது ரெண்டத்தையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குதா, 5 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் கொடுத்துருக்காங்க. கடைசி என்ன கேட்டாங்க, ரீட்டாவோட வயது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி அப்ப என்னங்க பண்ணும், நம்மளுக்கு ஒய். சரிங்களா? ரீட்டாவோட வயது ஒய் தான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் கொண்டு வர போறோம். அப்போ எப்படி கொண்டு வரதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் முதல்ல கொடுத்திருந்தாங்க அபியோட வயது ரீட்டாவோட வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2y நம்ம கொண்டு வந்திருக்கோமா, அந்த 2y எக்ஸ் இருக்க இடத்துல ஃபுல்லா போட போறோம் அந்த ஈக்குவேஷன். சரிங்களா? சரி இந்த ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு எக்ஸா இருக்கு, இந்த எக்ஸுக்கு பதிலா மட்டும் 2y போட போறோம். சரிங்களா? அப்போ 2y பிளஸ் 7, அப்போ மைனஸ் இன்டு அதாவது மைனஸ் ஒய் பிளஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்போ மைனஸ் ஒய் இன்டு ஒய் எத்தனை, மைனஸ் ஒய் இன்டு பிளஸ் 7 எத்தனை, -7 ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. அப்போ இங்க 7 கேன்சல் ஆயிருமா, பிளஸ் 7 -7 கேன்சல் ஆயிரும். அப்போ 2y மைனஸ் ஒய் எத்தனை, y ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் சொல்லிடு. சரிங்களா? சரி இருக்கட்டும். பார்ட் நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். சரிங்களா? என்ன பார்த்தோம், அதாவது எத்தனாவது வருஷத்தை எடுத்து பார்த்தாலும் 2 பேரோட வயது வித்தியாசம், சரிங்களா, 2 பேர்த்துக்கான வயது வித்தியாசம் சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அப்போ 7 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய வயது வித்தியாசமும் தற்போது இருக்கக்கூடிய வயது வித்தியாசமும் சேமா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம வேணா பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் தற்போதைய வயது என்னவாகத்தான் இருக்கும், தற்போதைய வயதுக்கான டிஃபரன்ஸ் என்னவாகத்தான் இருக்கும், 5ஆகத்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ திரும்ப இங்க நான் எக்ஸுக்கு பதிலாக 2y அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா -y ஈக்குவல் டு 5, 2y மைனஸ் ஒய் எத்தனை, y ஈக்குவல் டு 5. சரிங்களா? அப்போ வயது வித்தியாசம் அப்படிங்கிறது இப்போ தற்போதைய வயதுல உள்ள வித்தியாசத்தை பார்த்தாலோ, 10 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய வயது வித்தியாசத்தை பார்த்தாலோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வயது வித்தியாசத்தை பார்த்தாலோ எப்படிதான் இருக்கும், சமமாகத்தான் இருக்கும். சரிங்களா? 7 வருஷம் கழிச்சுதான் நான் கண்டுபிடிப்பேன் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? வயது வித்தியாசம்னு கொடுத்துட்டாலே தற்போதைய ஏஜ் வச்சு கூட கண்டுபிடிச்சுக்கலாம். இல்ல நான் கொஸ்டின் படி தான் போவேன் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு கான்செப்ட் நல்லா நீங்க ஸ்ட்ராங் அப்படின்னா எந்த மெத்தட்லனாலும் நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ தற்போதைய வயதுல இருந்து நான் கழிச்சா கூட எனக்கு என்னதான் கிடைக்கும், ஆன்சர் கிடைச்சிடும். ரீட்டாவோட வயது 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரிங்களா? சரி 2 மெத்தட்ல எதனாலும் எடுத்துக்கோங்க. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, the product of Kumaran's age
in years 2 years ago and his age 4 years from now is one more than twice his present age. What is his present age ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதை அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயது காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2023 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 10th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? சரி, கொஸ்டின்ல கொடுத்திருக்கத முதல்ல அப்படியே எழுதிக்கலாம். இந்த கொஸ்டினை தெளிவா வாசிச்சு ஆன்சர் பண்ணணும். சரிங்களாங்க? என்ன கொடுத்திருக்காங்க? குமரனின் தற்போதைய வயது 2 மடங்கோடு 1 கூட்டினால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முதல்ல குமரனோட வயசு எனக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா? அப்போ நான் குமரனோட வயசை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டுமா? சரி, இருக்கட்டும். அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? குமரனின் தற்போதைய வயதோடு 2 மடங்கோடு 1 கூட்டினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ குமரனின் தற்போதைய வயது எக்ஸ். சரிங்களா? அப்போ அதோட 2 மடங்கு. சரிங்களா? நல்லா பாருங்க, தற்போதைய வயதின் 2 மடங்கோடு. சரிங்களா? அப்போ வயதோட 2 மடங்கோடுனா என்ன பண்ணும்? எக்ஸ் கூட 2 பேருக்குன்னா அவனோட வயதோட 2 மடங்கு நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். 1 கூட்டினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன பண்ண சொல்லிருக்காங்க? அவனோட வயதோட 2 மடங்கோட 1 கூட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, முடிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ இப்படி 1 கூட்டையில நம்மளுக்கு என்ன கிடைக்குதான்? கிடைப்பது. கூட்டினால் கிடைப்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப கிடைப்பதுன்னா என்ன பண்ணும்? ஈக்குவல் டு போடணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிடைப்பதுன்னா என்ன பண்ணும்? ஈக்குவல் டு போடணும். சரிங்களா? என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்களேன். இது குமரனோட வயசு. சரிங்களா? எக்ஸ் அப்படிங்கிறது குமரனோட வயசு. குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? முந்தைய வயதுனா என்னது? முன்னாடி உள்ள வயது. சரிங்களா? முந்தைய வயதுனா முன்னாடி உள்ள வயது. சரிங்களா? 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுனா என்ன பண்ணும்? குமரனோட தற்போதைய வயது கூட 2 மைனஸ் பண்ணும். அவ்வளவுதாங்க. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வயது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடினா எக்ஸ் கூட தற்போதைய வயது கூட 2 கழிக்கணும். சரிங்களா? அப்போ 3 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுனா தற்போதைய வயது கூட 3 கழிக்கணும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இது ஒண்ணா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும். சரிங்களா? அப்போ 4 ஆண்டுகளுக்கு பின் அவருக்கு ஒரு வயசு இருக்கும் இல்லையா குமரனுக்கு? அப்போ தற்போது எக்ஸ், அவரோட வயசு எக்ஸ். அப்ப 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன இருக்கும்? ஒரு 4 வயசு கூடி இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ் பிளஸ் 4. சரிங்களா? அப்போ முன்னாடினா என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். பின்னாடினா என்ன பண்ணும்? பிளஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ நல்ல இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதை குழப்பிக்க கூடாது. சரிங்களா? சரி, எக்ஸ் மைனஸ் 2வையும் எக்ஸ் பிளஸ் 4ஐயும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்கினால் கிடைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, எழுதிக்கிட்டுமா? எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4. சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை அவங்களாதான் கொடுத்துருக்காங்க. ஏனில் அவரின் தற்போதைய வயது என்ன? அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு கஷ்டமா கொடுத்துட்டு. சரிங்களா? நல்லா இன்னொரு வாசிக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. குமரனின் தற்போதைய வயது 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்கினால் கிடைப்பதற்கு சமம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களாங்க? இங்கிலீஷ் கொஸ்டினே வாசிருமா? the product of குமரன்ஸ் ஏஜ் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பெருக்க சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 2 years ago. சரிங்களா? 2 years ago and his age 4 years from now. சரிங்களா? இப்ப இருந்து 4 வருஷம் கழிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயதையும் பெருக்கினால் now சரிங்களா is 1 more than twice his present age. நல்லா பாருங்க, 1 more than. சரிங்களா? more than என்னது? பிளஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. 1 more than his present age, twice his present age அப்படி சொல்லிட்டாங்க. சரிங்களா? தற்போதைய வயதோட 2 மடங்கோட 1 கூட்டணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சரிங்களா? அப்போ முதல்ல ஈக்குவேஷன் நம்மளுக்கு நல்லா ஃபார்ம் பண்ண தரணும். சரிங்களாங்க? சரி, இதெல்லாம் அழிச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ நம்மளுக்கு என்னதான் தேவை? எக்ஸ் தானே தேவை. சரி, கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ 2x பிளஸ் 1 இங்க இருக்கட்டும் ஈக்குவல் டு இங்க இருக்கு மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணும்? எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? எக்ஸ் பிளஸ் 4 எத்தனை? 4x. சரிங்களா? சரி, அப்போ -2 இன்டு எக்ஸ் எத்தனை? -2x. சரி, -2 இன்டு 4 எத்தனை? -8. சரிங்களா? நம்மளுக்கு என்னதான் தேவை? எக்ஸ் மட்டும் தான் தேவை. சரிங்களா? அப்போ 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் 4x -2x எத்தனைங்க? பிளஸ் 2x. சரிங்களா? -8 அப்படி போட்டுக்கிறேன்.
அப்போ ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் 2x அப்படிங்கிறது சேமா இருக்கு சரிங்களா. அப்போ சேமா வித் சேம் சைனோட இருந்துச்சுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி 2x கேன்சல் பண்ணிக்கிட்டுமா, சரி இருக்கட்டும், நம்மளுக்கு x மட்டும் தானே தேவை. அப்போ -8 மட்டும் நான் இடது பக்கம் கொண்டு வரேன் சரிங்களா. அப்போ 1 -8 இடது பக்கம் போவேல +8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு x² சரிங்களா. அப்போ 1 + 8 எத்தனை 9 ஈக்குவல் டு x². அப்போ 9னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 3 ஸ்கொயர்னு தெரியுமா, 3 ஸ்கொயர்னா என்னது 9 சரிங்களா, x². அப்போ x மட்டும் தான் தேவை, ரெண்டு பக்கம் ரூட் எடுத்துருவோமா, ரூட் எடுத்தா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரு, ரூட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரு சரிங்களா. அப்போ x = 3 அப்படி சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரிங்களா. அப்போ குமரனோட வயது என்னது 3 வயது சரிங்களா. சரி அப்ப அடுத்த கணக்கு போயிரலாமா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அருண்ஸ் ஏஜ் இஸ் half as his father. 12 years ago his father's age was 3 times that of Arun's. What is the present age of Arun னு கேட்டிருக்காங்க. அதாவது தற்போது அருணின் வயது அவனது தந்தையின் வயதில் பாதி. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் 3 மடங்கு எனில் தற்போதைய அருணின் வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க. முதல்ல क्वेश्चनல கொடுத்திருக்கிறது எழுதிக்கலாம். தற்போது அருணின் வயது அவனது தந்தையின் வயதில் பாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. முதல்ல அருணோட வயது எனக்கு என்னன்னு தெரியாது, தந்தையோட வயது எனக்கு என்னன்னு தெரியாது, நான் x y ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களாங்க. x அப்படிங்கிறது அருணோட வயது, y அப்படிங்கிறது அவரோட ஃபாதரோட வயது சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ அருணோட வயது எப்படி இருக்குதா, தந்தையோட வயதுல பாதியாக இருக்குது சரிங்களா. அப்போ அருணோட வயதை பத்தி கொடுத்துருக்காங்க, தந்தையோட வயதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல சரிங்களா. அப்போ x அருணோட வயது எப்படி இருக்குது, தன் தந்தையின் வயதில் பாதியாக இருக்குது. புரிஞ்சிருச்சா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு சரிங்களா, சாரி ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு சரிங்களா. சரி இருக்கட்டும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு சரிங்களா, முன்னாடி. அப்ப என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும், 12 ஆண்டை மைனஸ் பண்ணும் சரிங்களா. x அப்படிங்கிறது x y அப்படிங்கிறது தந்தை, அதாவது அருணோட தற்போதைய வயது தந்தையோட தற்போதைய வயது. அப்ப 12 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா என்ன பண்ணும், 12 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா என்ன பண்ணும், மைனஸ் பண்ணணும். x கூட 12 மைனஸ் பண்ணும், y கூட என்ன பண்ணும் 12 மைனஸ் பண்ணும் சரிங்களா. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் 3 மடங்கு எனில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ நல்லா பாருங்க, தந்தையோட வயது என்னது y மைனஸ் 12 சரிங்களா. இதுதான் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரிங்களா. சரி இருக்கட்டும். இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்க, 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அருணோட வயது என்னது x மைனஸ் 12 சரிங்களா. அப்போ தந்தையோட வயது எப்படி இருக்குதான், அருணோட வயதுல 3 மடங்காக இருக்குதான். புரிஞ்சிருச்சா, தந்தையின் வயது அருணின் வயதில் 3 மடங்கு. அப்போ அருணோட வயது கூட 3 பெருக்கிட்டா அதுதான் தந்தையோட வயது சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ தற்போதைய அருணின் வயது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி அப்போ நம்மளுக்கு நல்லா பாருங்க, இப்போ என்னதான் கண்டுபிடிக்கணும், அருணோட வயசை கண்டுபிடிக்கணும், அதாவது x கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்ப x தேவைன்னா என்ன பண்ணும், அதாவது இந்த y இருக்க இடத்துல ஃபுல்லா நம்ம x வர மாதிரி டேர்ம்ஸ் கொண்டு வரணும் சரிங்களா. நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, x = 1/2y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி மாத்தி வச்சிருக்கோம். அப்ப என்னங்க பண்ணிக்கலாம், இந்த 2 மட்டும் நான் ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கொண்டு போய்க்கிட்டுமா, கொண்டு போனா என்ன ஆகும், டிவைட்ல இருக்கிறது இடது பக்கம் போவேல மல்டிப்ளிகேஷன் போவோம், 2x = y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ y இருக்க இடத்துல என்ன பண்ண போறோம், 2x போட போறோம் சரிங்களா. அப்போ y க்கு பதிலாக 2x மைனஸ் 12 ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணுவோமா 3x சரிங்களா. மைனஸ் 3 × 12 36. அப்போ 2x வலது பக்கம் கொண்டு போவோம், மைனஸ் 12 இடது பக்கமே இருக்கணும் சரிங்களா. 36 இடது பக்கம் கொண்டு வரும், அதாவது x இருக்க டேர்ம்ஸ்ல ஒரு பக்கம் நம்பர்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம் சரிங்களா. மைனஸ் 12 மைனஸ் 36 வலது பக்கம் வரல பிளஸ் 36 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு 3x பிளஸ் 2x வலது பக்கம் போகல மைனஸ் 2x ஆயிரும் சரிங்களா. அப்போ 12ல இருந்து, அதாவது 36ல இருந்து 12 கழிச்சா எத்தனை வரும், 24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஈக்குவல் டு x. அப்போ அருணோட வயது 24. ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. Ages of 2 persons are in the ratio 1:3. Product of their age is 48. What is the difference of their ages அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3, வயதுகளின் பெருக்கல் பலன் 48 எனில்
அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி. சரிங்களாங்க. சரி, என்ன பார்த்தோம்? பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். சரிங்களா? என்ன பண்ணணும்? விகிதத்துல கொடுத்திருந்தா அதை எண்ணாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? அதை ரேஷியோல கொடுத்திருந்தா அதை ஒரு நம்பராக மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ கொண்டு பெருக்கணும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். சரிங்களா? அதே மெத்தட்ல தான் பண்ண போறோம். சரிங்களா? 1:3 அப்படின்னு சொல்லிட்டு வயதுகளோட விகிதம் கொடுத்திருக்காங்க. 2 நபர்கள் இருக்கிறாங்க, அவர்களோட வயதுகளோட விகிதத்தை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, இப்படி விகிதம் கொடுத்திருந்தா அத வயதாக, சரிங்களா, விகிதத்துல கொடுத்திருந்தா அத ஒரு வயதாக ஒரு எண்ணாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணும்? அந்த விகிதத்து கூட எக்ஸ பெருக்கணும். சரிங்களா? அப்போ 1 × x ஒரு நபரோட வயதாக மாறிடுச்சு. சரிங்களா? 3 × x இன்னொரு நபரோட வயதாக மாறிடுச்சு. சரிங்களா? எக்ஸ கொண்டு பெருக்கி அது ஒரு முழு எண்ணாக நான் மாத்திட்டேன். சரிங்களா? பார்ட் 1 வீடியோல தெளிவாவே பார்த்தா. சரிங்களா? வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ வயதுகளின் பெருக்கல் பலன். சரிங்களா? அப்போ இந்த 2 பேரோட வயதோட பெருக்கல் பலன் 48 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ஒரு நபரோடது, இது இன்னொரு நபரோடது. சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கணும் அப்படின்னா அந்த பெருக்கல் பலன் எதற்கு சமமாக இருக்குதா? 48க்கு சமமாக இருக்குதா? சரிங்களா? அப்போ 1x × 3x = 48 அவங்க தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா? அப்போ 3x - 1x என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? அவர்கள் வயதோட வித்தியாசம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா x ஓட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களாங்க? சரி, கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ 1 × 3 அப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்ப எத்தனை? 3. சரிங்களா? அப்ப x × x எத்தனை? x² = 48 இருக்கா? x தான் நமக்கு தேவை, x² இருக்கட்டும். 3 வலது பக்கம் கொண்டு போயிரலாம். = 48/3 அப்படி சொல்லிட்டு ஆகுமா? 1 3 3, இங்க 1 3 3, மிச்சம் 1 இருக்கும், 18 இருக்கும். 6 3 18. சரிங்களா? அப்ப x² = 16 கிடைச்சிருக்கா? அப்போ நமக்கு என்னதான் தேவை? x மட்டும் தான் தேவை. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும். சரிங்களா? ரூட் எடுத்தா எப்படி கேன்சல் பண்றது? இங்க ரூட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போ இங்க x = √16 இருக்கு. 16 எப்படி எழுதிக்கலாம்? 4 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? சரி, அப்ப இங்கேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிருமா? அப்ப x = 4ன்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்ப x ஓட மதிப்பு கிடைச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவை. அப்ப 3x - 1x தான் நமக்கு தேவையா? அப்ப இங்க x க்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா? 3 × x க்கு பதிலாக 4 × 1 × x க்கு பதிலாக 4. சரிங்களா? என்ன கிடைக்கும்? 3 × 4 எத்தனை? 12 - 4. சரிங்களா? அப்ப 12ல இருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 8. சரிங்களா? அப்ப வயதுகளோட வித்தியாசம் என்னவாக இருக்குது? 8ஆக இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன்ல இருக்க ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.